வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. குர்ஆன் ஓதுறது, ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் ஓதுறது காது கொடுத்து கேட்கணும். வான்சித்து வைதா கராத்தல் குர்ஆன வான்சித்து, காது கொடுத்து கேளுங்கள். காது கொடுத்து கேட்டா மட்டும் பத்தாது, அதை மனசுல வாங்கி வாங்கி போடணும். மனசு எங்கேயாவது இருக்கக்கூடாது, மனசு வேற இடத்துல போகக்கூடாது. இங்க நின்றுக்கிட்டு ரமலானுக்கு எங்க பெருநாளுக்கு எங்க போய் துணி எடுக்கலாம், லோக்கல்ல போலாமா, கணபதி புது டிசைன்ல போட்டிருக்க செலக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, கணபதிக்கு போலாமா, இந்த கல்யாணத்துக்கு போலாமா, வேண்டாம் நமக்கு ஃபேமிலியோட ஒரு நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போதீஸ் போலாம் அப்படின்னு இப்படி சிந்தனை பூரா வேற பக்கம் போச்சுன்னு சொன்னா குர்ஆன் பரிபூர்ணமா ஓதுற நன்மை கிடைக்காது. குர்ஆன் பரிபூர்ணமா ஓதுற நன்மை கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? காதும் மனசும் ஹாஃபிஸாக்கள்கிட்ட கொடுத்துடணும். அர்த்தம் தெரிஞ்சதோ தெரியலையோ அது அப்படியே சிந்தனை பூரா அங்கதான் இருக்கணும். அப்பதான் அதனுடைய குர்ஆனுடைய நன்மை கிடைக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம சின்ன வயசுல குர்ஆன் ஓதி இருப்போம், சிலப்ப மறந்துருப்போம். இப்ப அதை எடுத்து ஓதுறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா எடுத்து ஓதணும். தப்பு தப்பா ஓதுங்க, தப்பு தப்பா ஓதுங்க. தெரியல அல்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதுனாலும் அல்லாஹ் ரசிச்சு கேட்கிறான். அல்லாஹ் நம்ம ஓதக்கூடிய அந்த இதை விட்டு விட்டு திக்கி திக்கி ஓதக்கூடியத அல்லாஹ் ரசிச்சு கேட்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதனால ஓத தெரியலேங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஓதாம இருக்கிறது முறையில். சின்ன வயசுல சிலப்போ மதுசாக்கு போயிருக்கலாம், இப்ப அது டச்சு விட்டு போச்சு, ஓத தெரியலன்னு பேசாம இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓரளவுக்கு தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னா, சூரத்துல் பக்ரா இருக்கிறதுலேயே பெரிய சூரத்து, 286 ஆயத்து. 2 ஹாஃபிஸாக்கள் சேர்த்து 2 நாள் ஓதுனாங்க இல்லையா? 286 ஆயத்து. ஒரு உஸ்தாத் என்ன செஞ்சாரு, சூரத்துல் பக்ரா ஓதுனார். ஃபர்ஸ்ட் ரக்காத்துல சூரத்துல் பக்ரா ஓதுனார். 1 மணிக்கு ஒரு நின்று காலில் கடுத்து போச்சு. சூரத்துல் பக்ரான்னு என்னங்க அர்த்தம்? பசுமாடுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பசுமாட்டினுடைய ஒரு சரித்திரத்தை அதுல சொல்றதுனால அந்த சூறாவுக்கு பேர் என்ன? பசுமாடு பக்ரான்னு. 2வது ரக்காத்துல உஸ்தாத் என்ன செஞ்சாரு தெரியுமா? சூரத்துல் ஃபீல் ஓதுனார். ஃபீல்னா என்ன ஃபீல்? என்ன? யானை. ஃபீல்னா யானை. 2வது ரக்காத்துல உஸ்தாதுக்கு சூரத்துல் ஃபீல் எடுத்தோன்னு இவன் ஆலோசிச்சு பார்த்தான், பசுமாட்டு சூறாவே 1 மணி நேரம் ஓதுனாருன்னு சொன்னா யானை சூறாவை எவ்வளவு நேரம் ஓதுவார்? யானை சூறா எதுங்க? அலம் தர கைஃபா ஃஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். இவ்வளவுதான் 5 ஆயத்து. அப்ப அவன் ஆயிடுச்சுன்னா பசுமாட்டு சூறாவே இவ்வளவு பெருசுன்னு சொன்னா யானை சூறா ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிவிட்டு 2வது ரக்கத்தில் தக்பீர் விட்டு ஓடிட்டான். என்ன காரணம்? குர்ஆனை பத்தி தெரியாது, குர்ஆனை பத்தி தெரியாதனால. அதனால இந்த மாசம் நல்ல மாசம். தப்பு தப்பா ஓதுனாலும் பரவாயில்ல, திக்கி திக்கி ஓதுனாலும் சரி, அல்லாஹ் ரசிச்சு கேட்கிறான். அதனால எந்த காரணத்துக்கு இந்த மாசம் நம்ம குர்ஆனோட தான் டச் இருக்கணுமே தவிர வேற எந்த விதமான தஸ்பீஹாத்துகள் அப்படி மாத்தி வையும். தஸ்பீ ஓதண்டா நான் சொல்லல, குர்ஆனை ஓதுங்கிற, குர்ஆனை தெரிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னைக்கு சூரத்து நூர் ஹாஃபிஸா ஓதுறார் 11வது ரக்காத்துல. அதாவது சூரத்து நூறுங்கிறது பொதுவா மரியாதைகள் அல்லாஹ்வுத்தாலா படிச்சு தர்றான். மரியாதைகள் எப்படி எப்படி யாரார்ட்டு என்னென்ன மரியாதை, அந்த முறைகளை பூரா சூரத்து நூறுல அல்லாஹ்வுத்தாலா அருமையா சொல்லி தர்றான். அதுல படிங்க நீங்க. சூரத்து நூறுல என்னென்ன எல்லாத்துலயுமே இருக்கு, அற்புதம் இருக்குது. இருந்தாலும் சூரத்து நூறுல அவ்வளவு அருமையான விஷயங்களை அல்லாஹ்வுத்தாலா எடுத்து சொல்லி தர்றான். அதுல ஒரு மரியாதை என்ன தெரியுங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லியா.
ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா முதல் என்ன சொல்லும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லும். என்ன சொல்லும்? சலாம் சொல்லணும். இன்னைக்கு சலாம் சொல்றது கதவு தட்டுவடி தேவையில்லை. காலிங் பெல் அடிச்சுன்னு சொன்னா பிளீஸ் ஓபன் த டோர் அப்படிங்கும் இல்லையா? அதே சொல்லிக்கும். ஓபன் த டோர்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யறது தெரியுமா? அந்த வீட்டுல வந்து கதவை திறந்தா சலாம் சொல்லணும். இது ஒரு மரியாதை. அந்த வீட்டுல மட்டும் இல்ல, எந்த வீட்டுலானும், நம்ம வீட்டுல போனாலும், நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போறாந்தாலும் படிக்கட்டு அந்த வாசப்படி தாண்டது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு வருஷத்தில் இதோடைய பலன் என்னன்னு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டுல சலாம் சொல்லி உள்ள நுழைகிறார்களோ அந்த வீட்டில் பரக்கத்து தேடி வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்டுல அத்தா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும், மக்கள் இருந்தாலும், ஏன் யாருமே இல்லைனாலும் அந்த வீட்டில் மலக்குகள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு வலைக்கும் ஸலாம் பதில் சொல்வார். அப்ப இப்படி ஒரு பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த வீட்டில் சலாம் சொல்லி நுழைகிறார்களோ அந்த வீட்டில் பரக்கத்து வரும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு மாற்று கருத்து கிடையாது இல்லையா? சரி, இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நீ அந்நிய வீட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னா சலாம் சொல்லி உள்ள நுழையுங்கள். ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அந்த வீட்டுல யாரும் இல்ல, அந்த வீட்டுல யாரும் இல்ல, போய் மல்ல போய் கதவு திறந்து கிடக்குது, உள்ள போயாச்சு ஆள் இல்லைன்னு சொல்லி உள்ள போறதா? பலா ததுகுலுஹா, உள்ள போக கூடாதுங்கிற அல்லாஹ். பலா ததுகுலுஹா, அது உங்க அண்ணன் வீடா, அக்கா வீடா, மாமி வீடா, மச்சான் வீடா, யாரு வீடா இருந்தாலும் சரி உள்ள போகாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஹத்தா யூதர்களுக்கும் உங்களுக்கு பர்மிஷன் தர்ற வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள போகக்கூடாது. அது யார் வீடா இருந்தாலும் சரி போகக்கூடாது. ஒயின் கீழக்கும் இறுதியு, வீட்டுல பொம்பளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை உள்ள இருந்து சொன்னாங்க யாரும் இல்லைங்க, ஆம்பளை யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா அசுக்காலக்கும், நீங்க திரும்பி வந்துடணும். பொம்பளை யாரும் இல்ல, ஆம்பளை யாரும் இல்லைன்னு சொன்ன, அப்படியா எங்க போயிருக்காரு? ஒரு கடவுள் எப்போ வருவாரு? தேவையா? இதெல்லாம் தேவையா? அப்படி பேச்சு கொடுக்க கூடாதுங்கிற அல்லாஹ் தஆலா. இல்ல ஆம்பளை இல்லைன்னு சொன்ன வீட்டு விட்டு வெளியே வந்துருங்க, சும்மா பேச்சுக்கிட்டு இல்ல. அப்படி நீங்கள் நடந்தால் அசுக்காலக்கும், அதுதான் உங்களுக்கு மானம், அதுதான் மரியாதை. அங்கிருந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன, என்ன இருந்தாலும் சும்மா ஆள் இல்லைன்னு சொன்னா போவடிதான், சும்மா தோணான் இருக்கிறாரு சொல்லுவாங்களே பொம்பளையா. அதனால உங்களுக்கு மரியாதை வேணும்னு சொன்னா ஆள் இல்லைன்னு சொன்னா திரும்பி வந்துருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொன்னார். அதே 11ஆம் ரக்காத்துல வேற ஒரு விஷயம் சொன்னார், ஒரு நல்ல அருமையான சம்பவம். என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்துக்கு போறாண்டாலும் ஒரு மனைவியை கூட கூட்டிட்டு போவாங்க. அந்த யுத்தத்துக்கு போறது ஆயிஷாவை கூட்டிட்டு போயிருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா கூட்டிட்டு போயிட்டு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றது ஒரு இடத்துல எல்லாரும் தங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சாப்பிட வேணும், சாப்பிட்டுக்கிட்டு இல்ல சாயங்காலமா தொழுதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சரி வாங்க போலாம் அப்படி எல்லாம் போனோம். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயாச்சு. மதீனாவுக்குள்ள நுழைஞ்சு போட்டு கடைசியில ஒட்டகத்துல பார்த்தா யார காணோம்? ஆயிஷாவை காணோம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷாவை காணோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னாச்சு அப்படின்னு, இன்னா லில்லாஹின்னு சொன்னா மௌத்தா போனாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பொருள் தவறி போனா என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹின்னு சொல்லணும். ஆயிஷா தவறி போயிட்டாங்க இல்லையா, இன்னா லில்லாஹி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான்ங்கக்கூடிய மனைவி கூப்பிட்டா, அந்த சஃப்வான்ங்கக்கூடிய சஹாபி கூப்பிட்டாங்க. சஃப்வான் சொன்னாங்க, ஆயிஷாவை காணோம், போய் பாரு, நம்ம தங்கு நேரத்துல எங்க இருக்கிறான்னு போய் பாரு. உடனே சஃப்வான் என்ன செஞ்சாரு? ஒட்டகத்தை எடுத்துட்டு போனார். ஒட்டகத்தை எடுத்து போனா அவங்க ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் தங்கி இருந்த அதே இடத்துல ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குது, நல்லா தெரியுது. சஃப்வான் நேரா போனாரு, ஆயிஷாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே ஒட்டகத்தை பக்கத்துல ஆயிஷாக்கு பக்கத்துல உட்கார வச்சாரு. ஒட்டகம் உட்கார்ந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. இந்த சஃப்வான் ஒட்டகத்தோட கவுத்தை பிடிச்சிட்டு வந்தாரு. ஒட்டகத்துடைய கவுத்தை பிடிச்சுக்கிட்டே வந்தாரு. பிடிச்சுக்கிட்டு அப்படியே மதீனாவுக்குள்ள வர்றாரு. ஆயிஷா யாரு வந்தான்னு ஆயிஷாவும் பார்க்கல, சஃப்வான் அவங்க முகத்தையும் பார்க்கல, இவங்க முகத்தையும் பார்க்கல. ஒட்டகம் வந்தது, ஏறினாங்க, வந்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்தவுடனே யூதமாறு தொடங்கிட்டாங்களே. அதான் போறது முகமதோட ஒட்டகம் இல்ல, முகமதுடைய ஒட்டத்துக்கு மேல ஆயிஷாவுக்கு போந்திருக்குது. ஆனா ஒட்டகத்தோட கையில பூச்சிட்டு போறது சஃப்வானாக்குமே. என்னமோ நடந்திருக்கு. ஆயிஷாவுடைய முகமதுடைய மனைவி ஆயிஷாவுக்கும்
இந்த சஃப்வான் கூடி சஹாபிக்கும் ஏதோ கள்ள தொடர்பு போல தெரியுது அப்படின்னு பரப்பிட்டானுங்க. ஊர் புறம் பரப்பிட்டானுங்க. ஊர் பூரம் பரவி 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 அது கடைசியில என்னாச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு எத்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு எத்துனா ஆயிஷா இப்படி விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள பேசுறாங்க, என்ன செய்யறது? ஆயிஷா அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க, அப்படி அழுதாங்க. அழுது அழுது கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீ இப்படி அழுதுட்டு இருக்காதமா, இந்த மாதிரி ஊருக்குள்ள பல பேசுற, நீ ஒரு காரியம் செய், உனக்கு சங்கடம் தெரியும், உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கா, அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுவான். ஏன்னா அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பின்னால இந்த சூரத்து நூறுல அல்லாஹு தஆலா விளக்கமா சொல்றான், இன்னல்லதீன ஜாஉ பில் உஃபிகி உஸ்பா, இல்ல சில பேர்கள் ஆயிஷாவின் மீது இட்டுக்கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தேவையில்லாம இட்டுக்கட்டி பேசுகிறார்கள், இல்லாத ஊகாபாத பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது அவர்களுக்கு ஆபத்து. நல்லதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா பயங்கரமான ஆபத்து அப்படின்னு சொல்லிப்பட்டு அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை, அந்த இதை அல்லாஹு தஆலா தொடச்சான். தொடச்ச உடனே இந்த ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் நேரா ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா, உன்னை பத்தி அல்லாஹு தஆலா ஆயத்து இறக்கிறார், நீ உத்தம பத்தினி, நீ தப்பு செய்யாதவள், நீ உத்தமி, வா வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஷயமும் இன்னைக்கு ஓதுன சூரத்து நூறுல வருது. நிறைய விஷயங்கள் இந்த சூரத்து நூறுல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு நம்ம ஓதுனதையும் கேட்டதையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இன்னைக்கு தராவி தொழுதனுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜாஅத்தில் மலாயிகத்து யஷ்ஹதூன லஹு அன்னஹு கத் ஸல்லத் தராவீஹ ஃபலா யுஹாசிபுஹு அல்லாஹு யௌமல் கியாமா. மலக்குகள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. நமக்கு யாரு மலக்குகள் வந்து நமக்கு சாட்சி சொல்லு, யா அல்லாஹ் இவன் தராவி தொழுதவன். எத்தனாவது தராவி இன்னைக்கு சொல்லுங்களேன்? எத்தனாவது தராவிங்க மறந்தாச்சு, அதுக்குள்ள மறந்தாச்சு. 14ஆமത്തെ தராவி தொழுதமே, 14ஆமത്തെ தராவி தொழுதமே, இவன் நீ சொர்க்கத்துக்கு நீ அனுப்பு. யாரு சொல்லுவா? ரகீபு அதீது, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மலக்கு, பின்னால் இருக்கக்கூடிய மலக்கு, எல்லா மலக்குகள் மீது ஒட்டுமொத்தமா சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இவன் தராவி தொழுதா, நான் கூடயே இருந்தேன், அதனால இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லப்படும் மலக்குகள் வந்து சாட்சி சொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அப்படிப்பட்ட சாட்சி சொல்லி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.